வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகு குழம்பு தான் பண்ண போறோம். அது தொட்டுக்கிறதுக்கு வந்து பூசணிக்காய் கூட்டு, அப்புறம் வந்து பருப்பு தொகையல், இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க, பூசணிக்காய் நான் ஆல்ரெடி எப்பயும் போல பாசிப்பருப்பு, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, பூசணிக்காயை கட் பண்ணி போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி பூசணிக்காய்க்கு அரைக்கிறதும் ரொம்ப சிம்பிள், எப்பயும் பண்றது தான். பச்சை மிளகா, தேங்காய், சீரகம் அரைச்சி ரெடியா இருக்கு. அந்த விழுதையும் நம்ம சேர்த்துடலாம். அரைச்ச விழுதியும் சேர்த்துருவோம். அப்புறம் உப்பு சேர்க்கல, இன்னும் தேவையான அளவு உப்பையும் போட்டுடலாம். நான் வந்து பூசணிக்காய், பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் வேக வைக்கும் போது என்ன பண்ணேன்னா, கொஞ்சமா பெருங்காயம், மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுட்டு ரெடியா. இப்போ உப்பு மட்டும் சேர்த்து, கூட்டுக்கு தேவையான உப்பு. கூட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த பக்கம் கடாய் வச்சிருக்கேன். அதில் வந்து கொஞ்சமா வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். மிளகு குழம்புக்கு நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் பொரியணும். தனியா 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், கொஞ்சம் வறுபடட்டும். வெந்தயம் 1/2 டீஸ்பூன். இது கூடவே வந்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி. இதை வறுத்துட்டு இதை அப்படியே ஆஃப் பண்ணிடுவோம். அந்த சூட்லேயே வறுபட்டுரும். அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகு குழம்புக்கு வறுத்து வச்ச சாமான் நல்லா ஆறிடுத்து. இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நான் பேஸ்ட்டாக தான் அரைச்சிக்க போகிறேன். இந்த பக்கம் கற்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதை நல்லா காயட்டும். இதை அதுக்குள்ளே இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடும். பாருங்க, வறுத்ததை தண்ணி விடாமல் ஒரு ஓட்டின்ட்டோம். இப்போ தண்ணி விட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். மிளகு குழம்புக்கு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. அது அந்த பக்கம் இருக்கட்டும். ஏன்னா இன்னும் நல்லெண்ணெய் காயல, அது காயட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் கூட்டு நல்லா கொதிச்சுடுது. ஸோ எப்பயுமே நான் சொல்கிறது தான், நல்ல தேங்காய் எண்ணெய் மேலாக 1 ஸ்பூன் விட்டுருவோம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் விட்டு இந்த கடாயிலே தாளிச்சிடலாம். நல்லா 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். கொஞ்சம் காயட்டும். இந்த பக்கம் கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுருந்தோம். கூட்டுக்கு முதல்ல தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருவோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, கொத்தமல்லியும் போட்டுடலாம். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். கூட்டு ரெடி ஆகிடுது. அதுக்குள்ளே அந்த பக்கம் கற்சட்டியில் நம்ம நல்லெண்ணெய் விட்டது நல்லாவே காஞ்சிடுது. அதை என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு தாளிக்கிறத தாளிச்சிடலாம். நான் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு வத்த மிளகா, அப்புறம் கடுகு, வெந்தயம். கடுகு வந்து 1 டீஸ்பூன், வெந்தயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கருவேப்பிலை, அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். புளி தண்ணி விட்டுருவோம். நல்லா ஒரு லெமன் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேன். மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா கொதிக்கணும். மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணியும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துக்கலாம். பாருங்க, வெல்லம், இன்னும் உப்பு சேர்க்கல, உப்பையும் சேர்த்துருவோம். எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரணும். இந்த பக்கம் அதுக்குள்ள கடாயை நம்ம வந்து பற்ற வச்சுக்கலாம். பருப்பு தொகையலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பருப்பு தொகையலுக்கு வறுத்துக்கலாம். கடாயில் வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரே ஒரு கட்டி பெருங்காயம், அப்புறம் 2 வரமிளகா, துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்துப்போம். துவரம்பருப்பு வறுப்பட்டுருது. அந்த மாதிரி தேங்காய் வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். தொகையல் வந்து நல்லா கெட்டிமா அரைச்சிக்கணும். ஸோ ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்க, பருப்பு தொகையல் ரெடி. அதை எடுத்து வச்சிடலாம். இந்த பருப்பு தொகையெல்லாம் அம்மி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அரைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த பக்கம் வந்து மிளகு குழம்பும் ரெடி ஆயிடுது. அதையும் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடுறேன். இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க.
மிளகு குழம்பு, அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய் கூட்டு, பருப்பு தொகையல். ரொம்ப சிம்பிள் சமையல் தான், ஆனால் சாப்பிடும்போது தேவாமிர்தமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகு குழம்புலாம் நல்ல சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.